அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை கரம்பிடித்து அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் வழி நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் மீதி இருக்கிற காலங்களையும் அற்புதமாய் வழி நடத்துவாராக. பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. நன்மையும் கிருபையும் தொடருவதாக. இந்த காலை நேரத்தில் சங்கீதம் 57 1, 2, 3 வசனங்களை வாசித்து நாம் தேவனை துதித்து பாடி ஆராதித்து ஜெபித்து இதனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. எந்த தேசத்தில் இருந்தாலும் எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 57 1, 2, 3. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கொள்ளை வியாதிகள் கடந்து போக மட்டும் உமது செட்டையின் நிலையிலே வந்து நான் அடைவேன். அடுத்த வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாய் அவர் இருக்கிறார். 3வது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை அவர் ரட்சிப்பார், என்னை விடுதலையாக்குவார், என்னை காப்பாற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, தேவனுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவர் நம் மத்தியில் இருக்கிறார். கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, பரிசுத்தரே, பரிகாரியே, படைத்தவரே, இம்மட்டும் எங்களை நடத்துகிறவரே, இப்படி பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாகப்பா. இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்படி பிள்ளைகள் சீக்கிரமாக எழுந்து இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இப்படி முகத்திற்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். அப்பா, உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், இப்படி குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும். இன்றைக்கு ஆகிலும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து விடாதா, ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து விடாதா, வழி திறந்து விடாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு மகிமையாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்நாள் தேவாலயத்துக்குள் வருகிற பொழுது துக்கமுகமாய் காணப்பட்டாலும் ஜெபம் முடிந்து கடந்து போகிற போது பின்போல் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆராதனை முடிந்து கடந்து போகிற போது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய், வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாய், திறக்கப்பட்ட ஒரு புது வழியை கண்டவர்களாய் காணப்பட அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களை தேவன் மத்தியில் இருக்கிறார். உற்சாக மனதோடு பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உற்சாகமாய் பாடுவோமா?
அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன் ஆகாக நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே ஐயா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன் தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன் கலகாதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் ஆகாக கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் ஐயா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா ஆமென். அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே அப்பா தூக்கி எடுத்தவரே உடையான சேற்றில் பாவமர கழுவி பரிசுத்தமாக்கியவரே தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே ஆகாக கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே ஐயா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசன் மகிமைக்கு பாத்திரரே ஆக மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே ஐயா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு இந்த காலை நேரத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கிறோம். ஆர்ப்பரிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கிறோம். அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே படைத்தவரே சர்வ வல்லவரே வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே அல்லேலூயா மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும்
உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆமென் ஆமென். பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே ஐயா, இனிமேலும் வருபவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ தடைகள் எல்லாம் உடையட்டும், முன்னே வந்தாலும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை தகப்பனே, உற்சாக மனதோடு போய் பாடி ஆராதிக்க கிருபை தாரும். சோர்வுகள் பலவீனங்கள் மாறட்டும், கனதத்தின் ஆவி வெளியேறட்டும். ஆமென் ஆமென். கலக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த இடத்தை கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. அல்லேலூயா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை இந்தியே துதித்திடுவே. அல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகளை இந்தியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை
சிறகுகளில் நிழலில் என்றும் மகிழச் செய்தீர். பிதாவே, உம்முடைய கிருபை இறங்கட்டும். சிறகுகளில் நிழலில் உன்னதமானவரின் உயர் மறைவில் சர்வவருடைய நிழலில் எங்களை மூடிக்கொள்ளும். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. அல்லேலூயா. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமையின் பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. இல்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரைவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரைவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரைவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேர்ந்த பாக்கியமிதே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. சங்கீதம் 32:8 படி ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறேன். பரிசுத்த திருநாம மகிமைப்பட வேண்டும். ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே. ஆவியானவரே அசைவாடும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த பிரச்சனை ஒவ்வொரு நிரப்பட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எல்லா போராட்டங்களும் விலகட்டும். நன்றிய பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை கூட வாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை கூட வாக்கினீரல்லோ. குழியில் விழாதபடி காத்துக் கொண்டீர். ஆண்டவரே, அற்புதமாய் நடத்தினீர். மாற்றிவிட்டீர். எல்லா சத்துருவின் குறிகளுக்கு விலக்கி காத்தீர். இல்லாதபடி காத்துக் கொண்டவரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே
திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ஓ அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே தகப்பனே மகிழ்ச்சியோடு ஆராதிக்க கிருபைதாரும் செய்த நன்மைகளை பாடி துதிக்க கிருபைதாரும் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே பெலரெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா பெலரெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே, உம் இரத்தத்தால் நன்றி பரிசுத்த பிதாவே என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. ஹalleluya Alleluia. 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 Alleluia.
மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆராதனை 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 ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எங்கள் மத்தியில உலாவுகிறவரே, எங்களோடு இடைபடுகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கரம் பற்றி நடத்துகிறவரே, வியாதியை குணமாக்குகிறவரே, தகப்பனை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும். தகப்பனே, இந்த காலை வேளைக்காய்மை துதிக்கிறோம் அப்பா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் ஆண்டவரே தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை அப்பா. எங்களை காக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை போதிக்கிறவரே, போஷிக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, இம்மட்டும் நடத்தினவரே, இனிமேலும் எங்களை நடத்த போகிறவரே, பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் வாக்களித்த வாக்கு மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கரம் பற்றி நடத்துகிறவரே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாதவரே, இரக்கம் நிறைந்தவரே, 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறவரே, இந்த காலை நேரத்தில் பல தேசங்களிலிருந்து இந்த காலை ஆறுதலில் கலந்து கொண்டு நோக்கி ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பல இடங்களில் பிள்ளைகள் இந்த காலை ஆறுதலில் கலந்து கொள்கிறார்கள் அப்பா. வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தினை பார்க்கிறீர் ஆண்டவரே. உள்ளத்தை பார்க்கிறவர், அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர் அப்பா. நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல நெருக்கத்தில் இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், உபாசித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டோ ஏதோ தேவைகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையுடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் இந்த காலை நேரத்தில் அற்புதத்தின் நேரமாக இருக்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரமாக இருக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிற நேரமாக இருக்கட்டும், கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரமாக இருக்கட்டும், சுகம் கிடைக்கிற நேரமாக இருக்கட்டும், விடுதலை கிடைக்கிற நேரமாக இருக்கட்டும், ஆண்டவரே பதில் கொடுக்கிற நேரமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பல நாட்கள் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், தேவ சித்தத்தை அறிய முடியவில்லை, முடிவெடுக்க முடியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, நான் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பதில் கிடைக்கிற நேரமாக இருக்கட்டும், ஆண்டவரை அற்புதம் செய்கிற நேரமாக இருக்கட்டும், புது வழிகள் திறக்கிற நேரமாக இருக்கட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஜெபத்திற்கு பதில் இன்னும் வரவில்லை. கர்த்தரிடமிருந்து எனக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. ஆண்டவரோடு கூட பேச வேண்டும், ஆண்டவரோடு சம்பாஷிக்க வேண்டும், அவருடைய வார்த்தை இன்றைக்கு வெளிப்பட வேண்டும். இதன் நிமித்தம் நான் நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று ஆவலோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் விருப்பத்தோடும் மகனான நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல கதறியுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் பரத்திலிருந்து பதில் வரட்டும், ஒத்தாசை வரட்டும், உதவி வரட்டும், ஜெயம் வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், வழி திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பான தகப்பன்மாரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல சுகபலத்தை தாரும் தாய்மாரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவருடைய நல்ல சுகத்தை தாரும். குடும்ப தலைவர்கள் தலைமைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற காலத்தில் திருமணங்கள் நடக்கட்டும், படிப்பை பொறுப்பெடுத்து நடத்தும் அப்பா. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். புது வழிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே நன்றி நன்றி நன்றி. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் ஜீசஸ் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டு எனக்கு இன்பமாக இருந்தது. உடைய வார்த்தை வெறுமனே திரும்புவதில்லை. ஆண்டவரை உறுப்பிக்கும் வார்த்தை, உருவாக்கும் வார்த்தை, பலப்படுத்தும் வார்த்தை, தைரியப்படுத்தும் வார்த்தை, தெளிவுபடுத்தும் வார்த்தை பரத்திலிருந்து உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. பல தேசங்களிலிருந்தும் இந்த காலை ஆறுதலில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், தேவைகளை சந்திப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் எது என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேகர் அதை பார்த்தீர்கள். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அவருடைய கிருபை உள்ள வார்த்தைகள் மத்தியிலே வெளிப்படுவதாக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த வசனங்கள் அநேக இடங்களில் வசன போர்டுகளாக நம்முடைய வீடுகளில் தொங்கவிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். வீடு பிரதிஷ்டை பண்ணுகிற பொழுது, வீட்டின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற போது இந்த வசனங்களை சொல்லி ஜெபிப்பது உண்டு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனம் வாசிக்கலாம். உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் சில ஆசீர்வாதங்களை குறித்து நம்மை தெளிவாய் பார்க்க முடிகிறது. இப்போது இவர் எப்படி சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார்? ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கட்டும். நான் வாழுகிற அந்த வீடு உம்முடைய முகத்திற்கு முன்பாக இருக்கட்டும். இரண்டாவது, அதை நீ ஆசீர்வதித்தருளும். ஆமென். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். என்னுடைய திறமையினாலோ இல்லை என்னுடைய முயற்சியினாலோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் இல்லாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே, பரலோகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இதே தாவீது ராஜா அந்த வார்த்தை அங்கு எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அப்படியே சேனையில் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. அப்படி சொல்ல பாருங்க. உமக்கு முன்பதாக இருப்பதாக, நிலை நிற்பதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. 3 காரியங்கள். உம்முடைய வீடு உமக்கு முன்பாக இருக்கட்டும். அப்படி என்றால் சத்துரு உள்ளே வர முடியாது. தேவன் தான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. யோபுவையும் அவருடைய குடும்பத்தையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடித்து பாதுகாத்த தேவன் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். முதலாவது, இந்த வீடு உமக்கு முன்பாக இருக்கட்டும். இரண்டாவது, இந்த வீடு நிலை நிற்கட்டும். மூன்றாவது, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இதை சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். பல ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரத்தில் போகிற போது குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே நாம் எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால், நமக்கு வீட்டுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் வருகிற ஆசீர்வாதத்தை தான் நான் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம், பொருத்தனை பண்ணுகிறோம், உபவாசிக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே சில ஆசீர்வாதங்கள் இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. முதலாவது சில காரியத்தை நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துடைய 6-7 வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துடைய 6 மற்றும் 7 வசனங்கள் வாசிக்கலாம்.
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். அடுத்த வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். அல்லேலூயா. முதலில் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், ஒரு மன நிறைவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, மன ரம்மியத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் கொடுத்தது எனக்கு போதும், தேவன் என் வீட்டுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை குறித்த ஒரு நிறைவு, இல்லை என்றால் திருப்தி. தேவன் கொடுத்ததில் நம்ம சந்தோஷத்தோடு வாழ்வதற்கேற்ற ஒரு மன நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன, வாங்குகிற சம்பளத்தில் திருப்தியே கிடையாது, கட்டியிருக்கிற வீட்டில் திருப்தியே கிடையாது, தேவன் கொடுத்த பிள்ளைகளை குறித்த திருப்தி கிடையாது, மனைவியை கொடுத்த திருப்தி கணவனுக்கு இல்லை, கணவனை கொடுத்த திருப்தி மனைவிக்கு இல்லை, வாங்குகிற சம்பளத்தில் திருப்தி இல்லை. ஏதாவது சின்ன குறைபாடு வந்து விட்டால், என்ன பெரிய சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டீங்க, என்ன பொருள் வாங்கி வீட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்க, என்ன பிள்ளைய படிக்க வச்சுட்டீங்க, என்ன பெரிய புடவை எடுத்து கொடுத்துட்டீங்க, எவ்வளோ பெரிய நகை வாங்கி கொடுத்துட்டீங்க, என்ன சாப்பாட்டுக்கு வாங்கி போட்டுட்டீங்க என்று சொல்லி ஒரு நிறைவில்லாமல் பேசுவதை நாம் குடும்பத்துக்குள் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, முறுமுறுப்பு இல்லாமல் வாழ்வதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. தேவன் அதைத்தான் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். முறுமுறுப்பு இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிவதற்கும் ஆசீர்வாதத்தை எழுந்ததுக்கு காரணம் என்ன? முறுமுறுப்பு. ஏதாவது சின்ன ஒரு குறை வந்தால் போதும் உடனே முறுமுறுத்து விடுவார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்தபோது என்னெல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா? ஆமாம், இன்றைக்கும் அப்படித்தான். நான் அப்பா வீட்டில் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்கள் அம்மா எப்படிலாம் எனக்கு சமைச்சு போடுவாங்க தெரியுமா? எங்கள் அப்பா என்னெல்லாம் எனக்கு கவனிப்பாங்க தெரியுமா? திருமணமான பின்பும் கணவனும் மனைவி ஒருவருக்கு ஒருவர் இப்படி குறை பேசி குற்றம் சாட்டி மனரம்யம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதனால தான் அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்குள் பார்க்க முடியவில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் கொடுத்தது போதும் என்கிற மன நிறைவு இருக்குதுல்ல, அதான் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருப்பதற்கு தேவன் கொடுத்ததற்கு நன்றி சொன்னால் இல்லாததையும் தேவன் கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் கையில் அந்த 5 அப்பம் 2 மீனும் கொஞ்சம்தான், ஆனால் இருப்பதற்கு நன்றி சொன்னபோது அதை நிறைவாய் கர்த்தர் கொடுத்ததை நான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். யோவான் 6ஆவது அதிகாரத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த கணவன் மனைவி, கர்த்தர் கொடுத்த தொழில், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுக்கிற பெற்றோர், கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த உடைமை, கர்த்தர் கொடுத்த நிலங்கள், கர்த்தர் கொடுத்த படிப்பு, கர்த்தர் கொடுத்த அழகு, அந்தஸ்து, அவைகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இல்லாதவைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து மன நிறைவோடு வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் அளவில்லாமல் தந்து தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:19 பாருங்கள். நீதிமொழிகள் 28:19. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். அல்லேலூயா. தன் நிலத்தை பயிரிடுகிற ஆகாரத்தால் திருப்தி ஆவான். ஒரு திருப்தி, ஒரு மன நிறைவோடு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படி வாழ்ந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள சண்டை இல்லாத வீடாக இருக்கும், குழப்பம் இல்லாத வீடாக இருக்கும், பிரிவினை இல்லாத வீடாக இருக்கும், குற்றம் சாட்டாத வீடாக இருக்கும், குறை சொல்லாத வீடுகளாக இருக்கும். அநேகமாக குடும்பங்களுக்குள்ள நடக்கிற சண்டைக்கு முக்கியமான காரணம் பணப்பற்றாக்குறை, பொருளாதார பலவீனங்கள். இதுதான் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் எனக்கு கொடுத்தது போதும், அப்படி ஒரு மன நிறைவு உங்களுக்குள் இருக்குமானால் அதுதான் மகிமையான ஒரு காரியம். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருவாராக. சலிப்பில்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 4:6. வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. நிறைய இருப்பதை காட்டிலும் மன நிறைவோடு இருக்கிற கொஞ்சம், அதான் சந்தோஷம். ஆமென். சஞ்சலத்தோடு பெரிய நிறைய பொருட்கள் இருப்பதை காட்டிலும் மன நிறைவோடு கூட இருக்கக்கூடிய
கொஞ்சம் பொருள் அது உத்தமம். அதைத்தான் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். சில குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் போகிற போது சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மார்த்தாலோ பற்பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. சிலவங்களுக்குள்ள அநேக வேலை செய்கிறதுனால ஒரு வருத்தம். சில குடும்பங்களில் சில பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. ஆகவே வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வீட்டை துடைத்து சுத்தம் செய்வது, பிள்ளைகளுடைய உடைகளை துவைப்பது, மற்றும் சில வேலைகள் இருக்கும். சிலர் அவனுடைய கிருபையினால் சில பெரிய வீடுகளை தேவன் கிருபையை கட்டி கொடுத்திருப்பார். பல அறைகள் இருக்கும் அந்த வீடுகளுக்குள்ளே. அப்போது அந்த அறைகளை சுத்தம் பண்ணுவது, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது, பிள்ளையுடைய காரியங்களை கண்காணிப்பது போன்ற வேலைகள் சில நேரங்களில் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட வீடுகளில் இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. ஐயோ, நான் நிறைய வேலை பார்க்குறேனே, மற்றவங்க யாரும் எனக்கு உதவி செய்யலையே, எனக்கு ஒத்தாசை பண்ணலையே, என் கணவர் என்னை கண்டுக்கிறது இல்லை, பிள்ளை பாருங்கள் இவ்வளோ பெரிய பிள்ளையாக வளர்ந்துருக்குது, ஒரு சின்ன காரியம் கூட எனக்கு உதவி செய்வதில்லை. அந்த வீட்டுக்குள்ள வருத்தங்கள், முறுமுறுப்புகள் அதிகமாக இருக்கிறது நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்தை விட்டு இழந்து போகிற நிலைமையை பல இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாதபடி இருப்பதில், தேவன் கொடுத்ததில் ஒரு மனநிறைவோடு வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். ஒரு பெரிய வீடை கட்டி கொடுத்துருப்பார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கே வருத்தப்பட்டா எப்படி, அதை க்ளீன் பண்ணுவதற்கே நம்ம முறுமுறுத்தா எப்படி? அவ்வளோ பெரிய வீடுகளில் எத்தனையோ மக்கள் ரோட்டு ஓரங்களில் படுத்து கிடக்கிறாங்க. தேவன் ஒரு பெரிய வீடை கொடுத்துருக்கிறாரே, அதை சுத்தம் பண்ணும்போது எப்படி, ஆண்டவர் இவ்வளோ பெரிய வீடை கொடுத்துருக்கிறீரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி சொல்லி அதை சுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக எனக்கு யாரும் உதவி செய்கிறதில்ல, யாரும் ஒத்தாசம் பண்ணுறதில்ல, நான் ஒருத்தி மட்டும்தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, நான் ஒருத்த மட்டும்தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கணவர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கணவர் கஷ்டப்பட்டு பேசுவார். மனைவி சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் காலையிலேருந்து வேலைக்கு போயிடுவீங்க, ஆனால் நான் பிள்ளைகளோட இந்த குடும்பத்தோடைய படுகிற பாடு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சண்டையின் சத்தம், மன ரம்யம் இல்லாத சத்தம், அந்த வருத்தத்தின் சத்தம், அந்த பலவீனத்தின் சத்தம் அந்த வீட்டில் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விஷயத்தில் நாம் தெளிவாய் நாம் இருக்கிற போது அந்த குடும்பங்கள் என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கலை வீழ்த்தி அல்லேலூயா அல்லேலூயா சனத்தை நாம் பாடுவோம். ஆமென். ஆண்டவரே, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சில குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் வேலைக்கு போகிறவர்களாக இருப்பார்கள். 2-3 பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு மனத்தை காத்துக்கொள்வது சற்று கடினம்தான். ஏனென்றால் 2 பேரும் வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்புவது காலதாமதமாகி தான் வீட்டுக்கு திரும்ப முடியும். ஆனால் இவர்கள் வருவதற்கு முன்பே பிள்ளைகள் வந்து வீட்டில் காத்திருப்பார்கள். அப்போது சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் கணவன் பலவீனமாக இருக்கிற நாட்கள் உண்டு, மனைவி பலவீனமாக இருக்கிற சில நாட்கள் உண்டு. அலுவலகத்தில் இருக்கிற வேலை நிர்பந்தங்களின் நிமித்தம், இல்லை என்றால் மேல் அதிகாரிகளுடைய நிர்பந்தங்கள் நிமித்தம், சில வார்த்தைகள் நிமித்தம் சோர்ந்து போய் வீடுகளுக்கு இங்கே வருகிற போது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்து அநேகர் மன உளைச்சலுக்கு ஆளாகி சில தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வீட்டுக்குள் குழப்பங்கள் ஏற்படுவது உண்டு. அப்படி கணவனும் மனைவியும் வேலைக்கு போகிற வீட்டில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் சகித்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்காக ஒருவர் ஒத்தாசையாக இருப்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அதற்கு தானே கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு மன திருப்தியோடு நாம் வாழுகிற போது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் மேற்கொண்டு
நீங்கள் முன்னேறி கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இதில் நம்ம தேவ சமூகத்தில் கொண்டு போகணும். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், பிள்ளைகள் மூலம் வருகிற பிரச்சனைகள், தொழிலில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எப்படிப்பட்ட காரியமானாலும் அதை தேவ சமூகத்தில் கொண்டு போய் தேவனிடத்தில் மனம் திறந்து பேசி தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து தேவனுடைய அந்த வழிகாட்டுதலையும் அந்த ஆறுதலான வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்கிற அனுபவம் இருக்குமானால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் மேற்கொண்டு முன்னேறி கடந்து போவதற்கு நிச்சயமாக முடியும். ஆகவே தேவ சமூகத்தில் மற்ற காரியத்தை சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை நமக்கு தருவாராக. இரண்டாவது, இந்த வீட்டின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கடன் இல்லாமல் வாழ்வது. தேவன் கொடுத்தது போதும் என்கிற மனநிறைவோடு இருக்கிறவர்கள் மேக்சிமமும் கடனுக்கு அடிமைப்படவே மாட்டார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28:12. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கடன் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. இந்த கடன் எப்படி வந்தது என்பதை கூட அநேகர் யோசிப்பதில்லை. ஆடம்பரமான வீடுகள் கட்டுவது நிமித்தம், ஆடம்பரமான திருமணங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, தன்னுடைய கெப்பாசிட்டியை தாண்டி, தன்னுடைய திறனுக்கு தாண்டி கடனை வாங்கிட்டே இருப்பாங்க. 2 கை இருக்கிறதுனால எங்கே யார் கொடுத்தாலும் கை நீட்டி வாங்கிடுவாங்க. பேங்கில் வாங்கிடுவாங்க, வட்டிக்காரன் வாங்கிடுவாங்க, ஃபினான்ஸ் கம்பெனியில் வாங்கிடுவாங்க, நகையை வச்சு அடமானம் வச்சு வாங்கிடுவாங்க, நிலத்தை அடமானம் வச்சு வாங்கிடுவாங்க, சொந்தக்காரங்கிட்ட பெந்தக்காரங்கிட்ட எல்லாம் போய் நின்று இப்போத்தானே அப்போத்தானேன்னு சொல்லி வாங்கி கடனில் சிக்கி கொள்வார்கள். ஆனால் மனநிறைவோடு மன ரம்மியத்தோடு கர்த்தர் கொடுத்தது போதும் என்ற மனநிறைவோடு வாழ்கிறவர்கள் அதிகமாய் கடனுக்கு அடிமைப்பட்டு போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் கொடுத்ததில் சிறப்பாய் வாழ அவர்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே சந்தோஷமாய் வாழ்கிறவர்கள் எல்லாம் மன நிறைவோடு இருப்பதனால் வாழ்கிறவர்கள் அல்ல, கொடுத்ததில் திருப்தியாய் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டதினால் அவர்கள் மனநிறைவோடு இருக்கிறார்கள். தேவன் கொடுத்ததில் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்வோமானால் கண்டிப்பாய் மனநிறைவோடு வாழ்வதற்கு தேவன் வழிவகைகளை செய்வார். அடுத்தது, அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டியது கடன் இல்லாத ஒரு வீடாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம் வீட்டு கதவை தட்டி இந்த கடனை கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் கடனுக்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அநேகர் வீடுகளில் பார்த்திங்கன்னா வாங்குகிற சம்பளம், சம்பாதிக்கிற அனைத்தும் வட்டிக்காரனுக்கு தான் போகும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கையின் பிரயாசங்கள் விரயமாகக்கூடாது, வீணாகக்கூடாது, வட்டிக்கு போகக்கூடாது, மருந்துக்கு போகக்கூடாது, மருத்துவருக்கு போகக்கூடாது, தேவையில்லாத காரியத்துக்கு செலவழிக்கப்படக்கூடாது. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய கையின் பிரயாசம் நம்ம கையில் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு உதவ வேண்டும். ஆகவே தான் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் 128ஆம் சங்கீதத்தில் அதை சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்து கடன் இல்லாமல் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த கடன் அடிமைப்படுத்தும் என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதம் இப்படி சொல்வது, வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். அப்போ கடன் அடிமைப்படுத்தும்பாங்க, கடன் அடிமைப்படுத்தும். கடன் வாங்குவது முக்கியம் இல்லை, கடனை திருப்பி செலுத்துவதற்கு காலதாமதம் ஆகிற போது கடன் கொடுத்தவர்கள் பேசுகிற வார்த்தை இருக்கிறதே, அது கடினமாக இருக்கும். சில நேரங்களில் உறவினர்கள் தான், சொந்தங்கள் தான், பெந்தங்கள் தான், இல்லை வட்டிக்கு தான் இருக்கும், ஆனாலும் கடினமான வார்த்தைகளை பேசுவார்கள். அந்த வார்த்தை நம்மளை புண்படுத்தும், நம்மளை வேதனைப்படுத்தும், தலைகுனிய வைக்கும், சாட்சியை கெடுத்து விடும். ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கடன் வாங்க மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணுங்கள். இதுவரைக்கும் வாங்கினது தவறு ஆண்டவரே, இனி நான் கடனே வாங்க மாட்டேன். என் தேவைகள் வருகிற போது நான் கடன் வாங்க வேண்டும் என எண்ணம் வராதபடி, என் தேவைகள் வருகிற போது பரலோகத்தை பார்க்கணும், பரலோகத்தை நோக்கி பார்க்கணும், ஒத்தாசைவன் பர்வதத்தை பார்ப்பேன் தீர்மானம் பண்ணுங்க. கடன் வாங்காமல் இருப்பதற்கு தேவன் உதவி செய்வார். நான் கடைசி அதற்காக நான் ஜெபிப்பேன். இனிமேல் கடனை வாங்க மாட்டேன் ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும் பரலோகத்தை தான் நான் பார்ப்பேன், பரலோகத்தின் பொக்கிஷசாலை எனக்கு திறக்கும்படி நான் வேண்டிக் கொள்வேன் என்று மட்டும் பொருத்தனை பண்ணி பாருங்கள். புது வழிகளை கர்த்தர் திறப்பார். ஆனால் தேவைகள் வந்த உடனே நம்ம மனதுக்குள்ள என்ன வருகிறது? எந்த பேங்கில் போய் கடன் கேட்கலாம், எந்த உறவினரிடம் போய் கைமாத்து வாங்கலாம்,
இல்லை யார்கிட்ட போய் கை நீட்டலாம், அந்த எண்ணம் நமக்குள்ளே வரவே கூடாது. அதெல்லாம் மறந்துடணும். ஒரு தேவைகள் வருகிற போது வானத்தை பார்க்கணும். வானத்தை பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் நாம். மனிதர்களை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, உறவுகளை பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். தேவைகள் வருகிற போது பரலோகத்தை பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று கேட்டு பாருங்கள். புது வழிகளை கர்த்தர் திறந்து அற்புதமான வழியில் கர்த்தர் நடத்துவார். கடன் வாங்காமல் இருப்பது ஒரு சிறந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுத்ததில் திருப்தியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் வேலை பார்ப்பார்கள். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வைப்பு நிதிகள் இருக்கும், அதிலிருந்தெல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. அங்கே சொசைட்டி இருக்கும், அதிலிருந்தும் பணத்தை வாங்கி கொள்வார்கள். உறவினிடத்தும் வாங்கிக்கிடுவாங்க, எல்லாம் வாங்கி வைத்து கொள்வார்கள். கடைசியில் சம்பள நாட்கள் வருகிற போது நிம்மதியாக வாழவே முடியாது. வீட்டுக்கு வருகிற போது மன கஷ்டத்தோடு, மன வருத்தத்தோடு, மன பாரத்தோடு வீட்டுக்கு வருவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இன்றைக்கு சம்பள நாள், ஆனால் இன்றைக்கி எல்லாவற்றையும் வட்டி கொடுத்துட்டேன், சீட்டு கட்ட வேண்டிய சீட்டு கட்டிட்டேன், சொசைட்டி கட்ட வேண்டியதை கட்டிட்டேன், பேங்குக்காரங்க பிடிக்க வேண்டாம் பிடிச்சிட்டாங்க, எல்ஐசி எல்லாம் பிடிச்சிட்டாங்க, இப்போ ஒன்றுமே இல்லை, பிள்ளைக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கட் கூட வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாத அளவுக்கு நிர்பந்தம் என்று சொல்லி அழுத சகோதர சகோதரிகளை எனக்கு நன்றாக தெரியும். இது நிமித்தம் வாங்குகிற பணம் எல்லாமே வட்டிக்கு தான் போகும். மனைவிக்கு நல்ல வஸ்திரம் எடுக்க முடியாது, அவர் நல்ல வஸ்திரம் போட்டுக்கொள்ள மாட்டார், பிள்ளைகளை நல்ல பள்ளியில் படிக்க வைக்க முடியாது, எல்லாவற்றிலும் அவங்க முடங்கி போய் கிடப்பார்கள். கடன் உங்களை முடக்கி போட்டுவிடும், உங்கள் தொழிலை முடக்கி போட்டுவிடும், உங்கள் வாழ்க்கையை முடக்கி போட்டுவிடும். ஆகவே இந்த வேளையில் அதற்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆமேன். கர்த்தருக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. ஆனால் நல்ல ஒரு பொருத்தனை பண்ணணும். இனிமேல் ஆண்டவர் இந்த கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி. ஆகவே 2 காரியத்தை தான் சொன்னேன், தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? மன நிறைவோடு வாழுங்கள், மன திருப்தியோடு வாழுங்கள், மன ரம்யத்தோடு வாழுங்கள். கர்த்தர் கொடுத்தது போதும் என்று இருங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தேவையான விதத்தில் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. வனாந்தரம் வெகு நேரம் ஆயிற்று, உணவு வாங்க முடியாது. ஆண்டவருக்கு அதெல்லாம் பெருசில், ஆண்டவரே இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, ஜனங்களை அனுப்பிவிடும். ஆண்டவருக்கு எந்த இடத்துல வேணாலும் அற்புதம் செய்ய ஆண்டவரால் முடியும். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்ய முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஒரு கடனை அடைக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். நான் கடன் வாங்கியிருக்கிற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கே தலை சுற்றுது. அது பெரிய தொகையாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அது எளிது. தேவன் நினைத்தால் அது உடனே நடக்கும். நம்புங்க, தேவ சமூகத்தில் நெல்லுங்க. நீ கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். சிலவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள்களை வாங்கி கொண்டே இருப்பாங்க. இப்போதெல்லாம் செல்ஃபோனை கூட இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டாங்க. செல்ஃபோனு கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். எல்லாம் நகை, அதுலேயும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்கிற சோஃபா, அதையும் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி வைத்து கொள்வார்கள். பக்கத்தில் இருக்கிற பலசரக்கு கடையில் போய் அதுவும் ஒவ்வொரு மாதம் கடனாக தான் பெற்றுக்கொள்வாங்க. இந்த பழக்கத்தை எல்லாம் மாற்றி கர்த்தர் கடன் இல்லாத வாழ்க்கை தருவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அநேக தேவ சமூகத்தில் நிற்கிறீர்கள். கர்த்தர் எனக்கு உள்ளத்தில் உணர்த்துகிறார், இதற்காக விசேஷமாக ஜெபிக்க சொல்லுகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தேவன் எனக்கு கொடுத்தது போதும் ஆண்டவரே, கடன் வாங்காமல் நான் வாழ்வேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். இனி கடன் வாங்குறவளாய் நான் இல்லாமல் கடன் கொடுக்கிறவராய் என்னை மாற்றும் ஆண்டவரே. என் தேவைகளுக்கு உண்மையே நான் நோக்கி பார்ப்பேனே, பரலோகத்தை தான் நோக்கி பார்ப்பேன். உலக மனிதனை நான் பார்க்க மாட்டேன். என் உறவுகள், சொந்தங்கள், அப்பா அம்மா எல்லாம் நான் எதையும் பார்க்க மாட்டேன், பரலோகத்தை தான் நான் பார்ப்பேன். உண்மையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று தெய்வ சமூகத்தை நெல்லுங்கள். தெய்வ நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார், கடன் பிரச்சனையை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், கவலைகளை மாற்றுவார், போராட்டங்களை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், பலவிட பிரச்சனைகளை மாற்றுவார், புது வழிகளை திறப்பார், புது ஆசீர்வாதங்களை கட்டையிடுவார், வானத்தின் பலகணிகளை திறப்பார், தன்னுடைய கைகளை திறந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆகவே அவரை நம்பி நிற்போம். இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. கூரையில்லையே கூரையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆராதனை. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. அற்புதங்களின் தேவனே, கட்டுகளை அறுக்கிற தேவனே, புது வழிகளை திறக்கிற தேவனே, இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. இப்பொழுது இதை மையப்படுத்தி நீங்கள் பதிவிடுகிற ஒவ்வொன்றுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண போகிறேன். உங்கள் பிரச்சனைகள் இப்போது பதிவிடுங்கள். இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நீ சந்திக்கிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், துக்கங்கள், துயரங்கள், இழப்புகள், அப்படியே தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். பிதாவே, பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைய முகத்திற்கு முன்பாக உடைய பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பல தேசத்தில் இருந்தவுடைய பிள்ளைகள் இந்த காலை ஆறில் கலந்து கொண்டு இப்பொழுது ஜெப நேரத்தில் உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம், கடனோடு நின்று கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதபடி பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் நேரமாக இருக்கட்டும் அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். 5 அப்பத்தில் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கைகளை எடுக்க வைத்த தேவன் இந்த குடும்ப தலைவர்களுக்கு வருமானத்தை கர்த்தர் அதிகப்படுத்த ஜெபிக்கிறேன். அந்த தொழிலிலே ஒரு லாபம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பதவி உயர்வுகள் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணங்கள் வட்டிக்கோ தேவையில்லாத செலவினங்களுக்கோ போய்விடாதபடி தேவன் அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி வெளியேறுவதாக, கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஜெபிக்காமல் தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்காமல் அவசரப்பட்டு வாங்கின கடன் நிமித்தம் அதனால் ஏற்பட்ட பல போராட்டங்களை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஒரு பிள்ளைகளை மன்னித்து இனி கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வீடு கட்டி பல வருடம் ஆயிற்று, ஆனாலும் இன்னும் கடனை கொடுத்து தீர்க்க முடியவில்லையே, கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். பிள்ளையுடைய படிப்பு நிமித்தம் வாங்கப்பட்ட கடனாக இருக்கலாம், பிள்ளையுடைய திருமணத்தை நிமித்தம் வாங்கப்பட்ட கடனாக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் சிக்கி கொண்டார்கள் அப்பா. ஆண்டவரை விடுவிப்பீராக. குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுவிப்பீராக. அடிக்கடி வீட்டு வாசலில் வந்து நின்று என் கடனை திருப்பி கொடுக்காத நிமித்தம் அவதூறாய் பேசுகிற அதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த சூழ்நிலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும் ஜெபிக்கிறேன். வானத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்கு திறக்கட்டும். ஒத்தாசை வரும் பர்வதமே, உதவி செய்யும் கண்மலையாகிய கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும் அப்பா. திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிற அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும் அப்பா. ஆண்டவரே, நான் எப்படி கடன் வாங்கினேன் தெரியுமா? எப்படி கடன் வாங்கினேன்? எனக்கு வியாதி வந்தது நிமித்தம், என் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு வியாதி வந்தது நிமித்தம் மருத்துவ செலவுக்காக கை நீட்டி பணத்தை கடனாக வாங்கிவிட்டேன். ஐயோ, இப்போது திருப்பி கொடுக்க முடியவில்லை என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். வழிவாசலை திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அன்றைக்கு எலிசாவிடம் வந்தபோது அந்த தீர்க்கதரிசியின் குடும்பத்திற்கு அற்புதத்தை செய்தீரே. அதே சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ நேற்று மீண்டும் மாறாத தேவன் அல்லவா? அதே அற்புதங்களின் தேவன், அதே அதிசயங்களின் தேவன், பெருக பண்ணுகிற தேவன், வறண்ட நிலத்தின் நீரூற்றுகளை உண்டாக்குகிற தேவன். ஒரு நீரூற்று உடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்தில் உண்டாகட்டும். ஒரு புது வழி உடைய பிள்ளைகளுக்கு திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களை செய்யும். வீட்டிலே நன்மையினாலும் கிருபையால் அந்த வீட்டை நிரப்புவீராக. வீட்டுக்குள் ஆசீர்வாதம், மனரம்யத்தோடு வாழ்வது, கடன் இல்லாமல் வாழ்வது, முறுமுறுப்பு இல்லாமல் வாழ்வது, வருத்தம் இல்லாமல் வாழ்வது, மன்னித்து வாழ்வது, ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வது, ஒருவருக்காக ஒருவர் ஆண்டவரே ஊழியர் செய்வதற்கேற்றபடி வாழ்வது, இப்படிப்பட்ட மனரம்யமான ஆண்டவரை வாழ்க்கையுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தகப்பனே, சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். தன் பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, ஊனமுற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். படிக்காத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தன் வழக்கு சீக்கிரமாய் தீர வேண்டும், நீதிமன்றத்திற்கு வழக்கு சீக்கிரமாய் முடிவுக்கு வர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்க
திறக்கட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், தொழில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், கடன் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. பதிவிட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புது வழிகள் திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற. வெளிதேசத்திலும் பல இடங்களிலிருந்து இந்த ஆறுதலில் கலந்து கொண்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நம்மள ஊழியக்காரன் ஆண்டவரே, நீ என் வாயில் போட்ட வார்த்தைகளை சொன்னேன். உமக்கே துதிகன மகிமை என்றைக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இதை ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது இந்த காலை ஆராதனைகளை கலந்து கொண்ட உங்களுக்கு ஒரு வார்த்தையை அந்த உள்ளத்தில் வைக்கிறார். அதை சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறோம். சங்கீதம் 91 14 15 இந்த 2 வசனத்தையும் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உள்ளத்தில் வைத்தார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 91 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நல்ல கவனிங்கள். 14 வாஞ்சியாக இருக்கிற அவனை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவார். ஆமேன். தப்புவிப்பார், கனப்படுத்துவார், உயர்ந்த அலைக்கடத்தில் உங்களை வைப்பார். இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வரும் நாட்கள் உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டில் இன்றைக்கும் தங்கியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார்.